சைல்ட்ஹுட் மெமரிஸ் பார்ட் 2. இன்றைக்கி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து வயல் இருந்தது. நாங்கள் அதை வந்து இப்போ விற்றுட்டோம். ஒரு 7th 8th 9th இந்த வருஷத்துக்குள்ளே நடந்த விஷயங்கள் தான் நான் சொல்கிறது, வந்து சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணுறது. அப்போ வந்து ஒரு நாள் வந்து நானும் என் தங்கச்சி, சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாவே நானும் என் தங்கச்சி எப்பயுமே வந்து ஒன்றா தான் வந்துட்டுருப்போம் அந்த ட்ராவலில். அப்போ வந்து அப்புறம் நாங்கள் 2 பேரும் எப்படி இருப்போம் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் எங்கள் ஆயா பின்னாடியே சுற்றிட்டு இருப்போம். எங்கள் அம்மாவுடைய அம்மா ஆயான்னு தான் சொல்லுவோம். ஸோ எங்கள் ஆயா பின்னாடியே தான் எப்பயுமே சுற்றுவோம் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா. அம்மாவை விட நாங்கள் எங்கள் ஆயா கூட தான் நாங்கள் வந்து இருப்போம். அப்படி ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, ஆயா வந்து ஒரு நாள் எங்களுக்கு வயலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று அவங்க என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்கன்னா, அடுத்த நாள் வந்து அந்த வயலில் ஏதோ ஒர்க் இருக்குது போல். ஸோ வந்து வீட்டுக்கு நம்ம போயிட்டு காலையில் வந்து வரத்துக்கு நம்மளுக்கு லேட் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த இடத்துல அன்றைக்கி தங்கிடலாம் அது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து அதே மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் போல். அந்த ஈவினிங் வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் போல். ஸோ அன்றைக்கி நைட் வந்து நாங்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணுறோம். நாங்களும் இல்லை, அதான் ஆயா இருக்காங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதெல்லாம் ஒரு பயமும் இல்லை. அப்படி எங்களுக்கு அந்த பயம் அப்படின்ற திங்கிங்கே மைண்டுக்குள்ளே போல. ஆயா கூட இருக்காங்க அப்படின்றதுல நாங்கள் என்ன பண்ணுறோம், சரி ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு என்னோட இன்னொரு சேனலில் வந்து நான் வந்து என்னோட தோட்டத்து டூரு, அதுக்கப்புறம் என்னோட வயலோட அது எல்லாமே வந்து நான் டூராக போட்டிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் இருக்கக்கூடிய அந்த மாமரம் இருக்குது பாருங்க. அந்த மாமரத்துக்கு கீழே தான் இப்போ தான் அந்த மரம் வந்து பெருசாக இருக்குது. அது வந்து நாங்கள் கொஞ்சம் சின்னதான மரம் தான். அதுக்கு கீழே வந்து நம்ம வந்து படுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் நாங்கள் 3 பேர் என்ன பண்ணிட்டோம், பிளான் பண்ணிட்டு அங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு படுத்துட்டோம். அன்றைக்கி நைட் அந்த வயலில் வந்து தங்குறோம். இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி சொல்லிட்டு தங்குறோம். அப்போ வந்து அப்படியே அது வரைக்கும் ஹாப்பியாக இருந்தோம். அந்த வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் அப்படியே ஹாப்பியாக பேசிக்கிட்டு, ஆயா கூட பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியாக போச்சு. அப்புறம் வந்து அப்படியே இருட்டுது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து இருட்டுது. அப்படியே நானும் என் தங்கச்சியில் அப்படியே ஒரு சைலன்ஸுக்கு அப்படியே போயிட்டோம். ஏன்னா சுற்றி அப்படியே பார்க்குறோம், வெறும் வயல், பக்கத்துலலாம் வீடு கிடையாது. அப்படி எங்கள் காடே வந்து ரொம்ப நிறைய இருக்கும், பல ஏக்கர் இருக்கும். அதாவது ஒரு 5-6 ஏக்கருக்கு மேலே டில் அந்த 10 ஏக்கருக்குள்ளே இருக்கும். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அப்பா சொல்லுவாங்க 10 ஏக்கர்மா நம்ம இது நிலம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும். அதனால சுற்றி பக்கத்தில் வீடு கிடையாது. கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வந்து ஒரு வீடு இருக்குது. ஒரே ஒரு வீடு இருந்துச்சு அப்பவும். அப்படி இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் எல்லாம் இருட்டானவுடனே அப்படியே எங்கள் 2 பேருக்கும் பயம் வந்துருச்சு. அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சுங்க அந்த பிள்ளைங்க. அப்படியே அங்கே அப்படியே முன்னாடி பார்க்குறாங்க, அந்த இருட்டை வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, சரின்னு சொல்லிட்டு இப்போ எங்கள்கிட்ட கேட்குறாங்க, என்ன பாப்பா பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் 2 பேரும் இல்லை, ஆமாயா கொஞ்சம் பயமாக இருக்குது, ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கும் இருட்டு. ஆனால் பாருங்களேன், அவ்வளோ ஒரு எங்கள் ஆயாவோட தாத்தா வந்து எப்போவோ இறந்துட்டாங்க. தனியால் தான் அவங்க வந்து எல்லாத்தையும் வளர்த்தாங்க. அப்படி ஒரு அவ்வளோ பெரிய அந்த காட்டில் யாருமே கிடையாது. ஆனாலும் எங்கள் 2 பேரும் நாங்களும் போகிற பொம்பளை பிள்ளைங்க, அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களை வந்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து தங்கி இருக்கிறது நாளைக்கு அந்த வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தைரியமாக அந்த கிராமத்தில் வந்து எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக தைரியமாக இருந்திருக்காங்கன்னு பாருங்க. அப்படிப்பட்டவங்க தான் அவங்க. எங்களுக்கு பயம் இருக்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி பாப்பா வா, நம்ம வந்து தூரத்தில் அந்த ஒரு ஆன்டி வீடு இருக்குது. அவங்க வந்து பட்டியெலாம் இது பண்ணிட்டு அவங்க வீட்டில் பையன் அவங்களாம் இருக்கிறாங்க. மாடெல்லாம் வச்சுட்டு வீடு கட்டிட்டு அங்கே தான் இருக்காங்க. அவங்க வயலில் வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் தூரம், அதுக்கு நடந்து போகணும். சரி சொல்லிட்டு சரி வாமா போகலாம், வாங்கம்மா, பயந்துட்டு இருக்க வேணாம், நம்ம அவங்க வீட்டில் போய் படுத்துக்கலாம் இன்னைக்கு நைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வயல்லேருந்து திருப்பி சரியா அப்படின்னு சொல்லிட்டு அது இருட்டிலேயே தான் போகிறோம். அப்படியே அந்த நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம வயலோட இது அப்படியே தெரியும்ல. சரி சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு அன்றைக்கி தங்கிட்டு அன்றைக்கி நைட் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அவங்க வீட்டில் படுத்துக்கிட்டாங்க, நாங்கள் வந்து வெளியில் எங்களோட பாய் இதெல்லாம் வச்சுட்டு படுத்துட்டு இருந்தோம். அப்போ தான் ஒரு நிம்மதியான ஒரு மூச்சே எங்களுக்கு வந்துச்சு. அது வந்து எங்களால் மறக்கவே முடியாது. அந்த ஒரு இருட்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு என்னதான் நம்மளுக்கு கொடுத்தாலும் நம்மளுக்கு கிடைக்காது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் தான் அந்த பஸ் போகிற சத்தம், மெயின் ரோடெலாம் இருக்கும்ல, அதுக்கு எங்கள் காட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஞ்சம் தூரம் தள்ளி மெயின் ரோடெலாம் இருக்குது. அப்போ வந்து அந்த நைட்டில் பஸ் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் நான் படுத்துக்கல. என்னடா இது இந்த டைம் எல்லாரும் இது பண்ணிட்டு அந்த நைட்டில் கூட அந்த பஸ் ஓடுன்றது கூட எனக்கு தெரியாது பாருங்க. அப்போ வந்து பஸ்ஸெல்லாம் நைட்லலாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பயம் இல்லாமல் ஒரு ஆள் நடமாட்டம் இருக்க மாதிரியே இருக்கும். அதை அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே அப்படியே படுத்திருந்தோம் நாங்கள். ஸோ இதை வந்து இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.